வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, என்னோட ட்ரெய்னிங் பீரியட்ல நான் பார்த்த ஒரு பேஷண்ட். எங்கனால சேவ் பண்ண முடியாத அந்த நெகட்டிவ் ஸ்டோரி பத்தி தான். என்ன ஆச்சு அப்டின்னா, அந்த பேஷண்ட் ஒரு கால் வீக்கம், வலி இதோட ஓபிடிக்கு வந்தாரு. நம்மளும் அட்மிட் பண்ணி அதுக்கு இன்ஃபெக்ஷன் சொல்லிட்டு ஆன்டிபயோட்டிக்ஸ்லாம் போட்டு வார்ட்ல அட்மிட் பண்ணோம். ஒரு ஈவினிங் 5:30, 6க்கு சிஸ்டர் கிட்ட இருந்து கால் வருது. சார், அந்த பேஷண்ட்டுக்கு பயங்கரமா மூச்சு வாங்குது அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னு போய் பார்த்தா நல்ல ஒரு படபடப்பு, வேர்த்து கொட்டுது, செஸ்ட் பெயின், பிரெத்லெஸ்னஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அந்த பேஷண்ட்டை நாங்க எவ்வளவோ ட்ரை பண்ணோம். அடுத்த 1 ஹவர் to 2 ஹவர்ஸ்ல வி லாஸ்ட். இது எதனால நடந்தது அப்படின்னு பார்க்கும்போது ரெட்ரோஸ்பெக்டிவா போனாதான் தெரிஞ்சது இந்த டீப் வெயின் த்ரோம்போசிஸ் அப்படிங்கிற இந்த கண்டிஷனை பத்தி. இந்த டிவிடி அப்படின்னா வேற ஒன்றும் இல்லைங்க. நம்ம கால்ல இருந்து ஹார்ட்டுக்கு போற ரத்த குழாய்கள்ல எதனா பிளாக் ஏற்படுது அப்படின்னா அதுதான் டீப் வெயின் த்ரோம்போசிஸ்ன்னு சொல்லுவோம். இவருக்கு என்ன நடந்தது அப்படின்னா, அவர் எங்கேயோ வீட்டில் விழுந்திருக்காரு, காலில் அடிபட்டு அந்த வலினால அவர் படுத்த படுக்கையாவே இருந்திருக்காரு. ஸோ அந்த ப்ரொலாங்ட் இம்மொபிலைசேஷன் தான் அவருக்கு டீப் வெயின் த்ரோம்போசிஸ்ங்கிற கண்டிஷன்ல கொண்டு போய் விட்டுருக்கு. ஸோ இதுல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய பாடம் என்ன அப்படின்னா, ஒரு கால் மட்டும் வீங்குது, பெயின் வருது அப்படின்னா எல்லாரும் காமனா யோசிக்கிறது அது செல்லுலைட்டிஸ், அது ஒரு இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த டிவிடி அப்படிங்கிற ஒரு டேஞ்சரஸான ஒரு கண்டிஷனையும் நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும்.